ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது two-port network. Two-port network contains two ports. One is used as input and other is used as output port. Two-port network is a pair of two-terminal electrical network in which current enters through one terminal and leaves another terminal of each port. அதாவது ஒவ்வொரு போர்ட்லேயும் ரெண்டு டெர்மினல் இருக்கும். ஒன்றில் கரண்ட் என்டர் ஆகும், இன்னொன்றில் கரண்ட் வெளியில் வரும். இப்போது ரெண்டு பேர் இருக்குது. ஸோ அதுதான் இது டூ-போர்ட் நெட்ஒர்க்னு சொல்கிறோம். போர்ட் ஒன்னுங்கிறது இப்போ நம்ம இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா ஒன் டேஷ்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். போர்ட் டூவில் பார்த்தீங்கன்னா டூ டேஷ்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். வோல்டேஜ் போர்ட் ஒனில் V1, போர்ட் டூவில் வோல்டேஜ் V2. இதுதான் டூ டெர்மினல் நெட்ஒர்க். அடுத்தது இதில் மொத்தமாக 4 வேரியபிள்ஸ் இருக்குது. V1, V2, I1, I2. அதாவது வோல்டேஜ், கரண்ட். We can choose two variables as independent and another two variables as dependent. அப்புறம் இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு மொத்தம் 6 பாசிபிள் ஈக்குவேஷன்ஸ் வரும். இந்த ஈக்குவேஷன்ஸ் டிபெண்ட் வேரியபிள்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணும் 6 பாசிபிள் பேர்ஸ். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸை தான் நம்ம பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறத அதோட கோஎஃபிஷியன்ஸை. அப்புறம் டூ-போர்ட் நெட்வொர்க் பேராமீட்டர்ஸில் மொத்தம் இந்த 6 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இசட் பேராமீட்டர், ஒய் பேராமீட்டர், டி பேராமீட்டர், டி டேஷ் பேராமீட்டர், ஹெச் பேராமீட்டர் அண்ட் ஜி பேராமீட்டர். இப்போது இதில் ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இசட் பேராமீட்டர் V1, V2 நம்ம டிபெண்ட்டாகவும் I1, I2 இண்டிபெண்ட்டாகவும் நம்ம கன்சிடர் கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம எழுதுகிற ஈக்குவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா V1 = Z11 I1 + Z12 I2. அடுத்து V2 பார்த்திங்கன்னா Z21 I1 + Z22 I2. இப்போது இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா I1, I2 அதுதான் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். V1, V2ங்கிறது I1, I2 டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்போது இங்கே இசட் பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னா I1, I2வோட கோஎஃபிஷியன்ஸ். அதாவது Z11, Z12, Z21, Z22. இப்போது இது கண்டிஷன்ஸ் வச்சு எழுதுனா பாருங்கள். Z11 = V1/I1 when I2 = 0. I2 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அதே மாதிரி Z12க்கு when I1 = 0, I1 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் V1/I2. Z21 அப்படிங்கிறது V2/I1 when I2 = 0. Z22 = V2/I2 when I1 = 0. இசட் பேராமீட்டர்ஸை இம்பிடன்ஸ் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா இது இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது Z = V/I அப்படிங்கிற காம்பினேஷனில் தான் வருது. அப்போது அது ரேஷியோ ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அதை நம்ம இம்பிடன்ஸ் பேராமீட்டர்னு சொல்கிறோம். இதோட யூனிட் பார்த்திங்கன்னா ஓம். இதே மாதிரி தான் எல்லா பேராமீட்டர்ஸ்க்கும் இருக்குது. இப்போ அடுத்தது ஒய் பேராமீட்டர். ஒய் பேராமீட்டரோட ஈக்குவேஷன்ஸ் பார்த்துக்கோங்க சைடில் இருக்குது. இதில் I1, I2ங்கிறது தான் டிபெண்ட்டு. எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா V1, V2 டிபெண்ட் பண்ணி இருக்குது. V1, V2ங்கிறது இண்டிபெண்ட். இப்போ இதோட கோஎஃபிஷியன்ஸ் தான் நம்மளுக்கு V1, V2வோட கோஎஃபிஷியன்ஸ் தான் ஒய் பேராமீட்டர். ஒய் பேராமீட்டர்ஸை அட்மிட்டன்ஸ் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே I/V அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. அதாவது கரண்ட் டு வோல்டேஜ். ஸோ அப்போ இது அட்மிட்டன்ஸ் பேராமீட்டர். இதோட யூனிட் மோ. இப்போ இதில் ஒய் பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். வித் கண்டிஷன் V2 = 0, V1 = 0ன்னு இருக்குது. அடுத்தது டி பேராமீட்டர். டி பேராமீட்டரோட ஈக்குவேஷன் V1 = A × V2 - B × I2, I1 = C × V2 - D × I2. இதில் V1, I1ங்கிறது டிபெண்ட். எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா V2, I2ங்கிற இண்டிபெண்ட் பேராமீட்டர்ஸ் வேரியபிள்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இது கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் V2, I2ங்கிறது நம்மளுக்கு டி பேராமீட்டர்ஸ். இப்போ டி பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நாங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இல்லை டி பேராமீட்டர்ஸ் ஆர் கால்ட் அஸ் டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர்ஸ் ஆர் ABCD பேராமீட்டர்ஸ். அடுத்தது டி டேஷ் பேராமீட்டர். இதில் V2 = A-V1 - B-I1, I2 = C-V1 - D-I1. இதில் V2, I2ங்கிறது டிபெண்ட். எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? V1, I1 டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் V1, I1ங்கிறது தான் நம்மளுக்கு டி டேஷ் பேராமீட்டர்ஸ். டி டேஷ் பேராமீட்டர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் இன்வர்ஸ் டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர்ஸ் ஆர் A', B', C', D' பேராமீட்டர்ஸ். அதாவது அதோட அப்படியே இன்வர்ஸ். அதனால் இதை அப்படி சொல்கிறாங்க இன்வர்ஸ் டிரான்ஸ்மிஷன் பேராமீட்டர்ஸ்னு. அடுத்து ஹெச் பேராமீட்டர்.
இதில் வந்து V1ம் I2வும் டிபெண்ட் V1ம் I2 டிபெண்ட். எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? I1 V2வை. ஸோ அப்போ அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் அங்கே இருக்குது. அடுத்து இந்த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் I1 V2, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹெச் பேராமீட்டர்ஸ் இதில். அப்போ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹைப்ரிட் பேராமீட்டர்ஸ். இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் டிரான்சிஸ்டர் மாடலிங் சர்க்யூட்ஸ். அதில் தான் இந்த ஹைப்ரிட் பேராமீட்டர்ஸ் தான் மெயினாக. நெக்ஸ்ட்டு ஜி பேராமீட்டர்ஸ் வந்து இன்வர்ஸ் ஹைப்ரிட் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து I1 V2 டிபெண்ட், V1 I2 இண்டிபெண்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி எழுதணும்னா ஈக்குவேஷன்ஸ் வந்து இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். I1க்கும் V2க்கும் எழுதியிருக்கோம். இப்போ இதில் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் V1 I2ங்கிறது தான் ஜி பேராமீட்டர்ஸ் நம்மளுக்கு. இப்போது ஒவ்வொரு பேராமீட்டர்ஸை பற்றி பார்த்தோம். இப்போது நம்மளுக்கு ஒரு பேராமீட்டர்லேருந்து இன்னொரு பேராமீட்டருக்கு கன்வர்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுதான் 2 போர்ட் பேராமீட்டர்ஸ் கன்வர்ஷன். சம்டைம்ஸ் இட் இஸ் ஈஸி டு ஃபைண்ட் ஒன் செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ஆஃப் அ கிவன் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் ஈஸிலி. In those situations, we can convert these parameters into the required set of parameters instead of calculating these parameters directly with most difficulty. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பேராமீட்டர்ஸை வச்சு இன்னொரு செட் ஆஃப் பேராமீட்டர்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சப்போஸ் ஒய் பேராமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் டேரெக்டாக ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இசட் பேராமீட்டர் அந்த நெட்வொர்க்குக்கு ஈஸியாக எழுதிடலாம். அப்படின்னா நம்ம அந்த இசட் பேராமீட்டரை கண்டுபிடிச்சி அதை ஒய் பேராமீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த டைமில் நம்மளுக்கு ஈஸியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் 2 போர்ட் பேராமீட்டர் கன்வர்ஷன் சொல்கிறோம். இப்போது அதுக்கு ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்குது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப், write the equations of a 2 port network in terms of desired parameters. நம்மளுக்கு என்ன desired parameter வேணுமோ அந்த 2 port network equations-ஐ நம்ம எழுதணும். Write the equations of 2 port network in terms of given parameters. Second step, given parameters-னால் எந்த parameters வேணுமோ அந்த கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கணும். அது rearrange the equations of a step 2 in such a way that they should similar to the equations of step 1. நம்மளுக்கு டிசைர்ட் பேராமீட்டர்ஸ் தான் வேணும். ஸோ அப்போ நம்ம என்ன ஈக்குவேஷன்ஸ் தெரியுதோ அதை எழுதி அதை டிசைர்ட் ஈக்குவேஷன் ஸ்டெப்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? பை ஃபோர்த் ஸ்டெப், பை ஈக்குவேட்டிங் த சிமிலர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெப் 1 and 3 we will get the desired parameters in terms of given parameters. We can represent these parameters in matrix form. அதாவது ஸ்டெப் 1ல் டிசைர்ட் பேராமீட்டர்ஸோட ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸ்டெப் 3ல் நம்ம கிவன் பேராமீட்டர்ஸை கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்போம் டிசைர்ட் பேராமீட்டர்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக. ஸோ அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற ஈக்குவேஷனும் தேர்ட் ஸ்டெப்பில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸும் சிமிலராக இருக்கும். ஸோ அப்போ அதை ரெண்டு நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிசைர்ட் பேராமீட்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இசட்லேருந்து ஒய் பேராமீட்டர்ஸ் கன்வர்ஷன். அதாவது இப்போ வந்து என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா, we have to represent y parameters in terms of z parameters. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிசைர்டு பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது y, கிவன் பேராமீட்டர் z. ஓகேங்களா? y தான் கண்டுபிடிக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் zல நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 1 என்ன? 2 போர்ட் நெட்வொர்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் y பேராமீட்டர். அதாவது ஈக்குவேஷன் எழுதுகிறோம். 2 போர்ட் நெட்வொர்க் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் y பேராமீட்டர்ஸ். அது என்னது? I1 ஈக்குவல் டு y11 v1 ப்ளஸ் y12 v2, I2 equal to y21 v1 plus y22 v2. இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். I1 I2 equal to அது மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஒய்யும் வியும் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் போட்டிருக்கோம். அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்ன? 2 போர்ட் நெட்வொர்க் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட் பேராமீட்டர்ஸ், அதாவது கிவன் பேராமீட்டர்ஸ். அப்போது v1 equal to z11 I1 plus z12 I2, v2 equal to z21 I1 plus z22 I2. அதையும் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நான் எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்? rearrange equations of step 2, அதாவது மேலே இருக்கிற equations so that it should be similar to equations of step 1, அதாவது y பேராமீட்டரோட ஈக்குவேஷன்ஸ்க்கு மேட்ச் ஆகணும். அப்போ அதே மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருக்குது. தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம்? I1 I2 equal to, இப்போ இசட் வந்து இன்வர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு y கிடைக்கும். அதாவது இம்பிடன்ஸை இன்வர்ஸ் எடுத்தால் அட்மிட்டன்ஸ். ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் z11 z12 z21 z22ஓட இன்வர்ஸ் இன்ட்டு v1 by v2. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஃபஸ்ட் மேட்ரிக்ஸும் லாஸ்ட்டில் கீழே இருக்கிற மேட்ரிக்ஸும் சிமிலராக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ ஸ்டெப் 4 என்ன உங்களுக்கு? பை ஈக்குவேட்டிங் த சிமிலர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெப் 1 and 3 we will get the desired parameters
in terms of given parameters. அப்போ இது ஈக்குவேட் பண்ணுறது எப்படி? y11 y12 y21 y22 ஈக்குவல் டு இன்வெர்ஸ் இருக்கா? இன்வெர்ஸை வந்து எப்படி எழுதலாம்? z22 minus z12 minus z21 z11 divided by del z. del zங்கிறது என்னென்னா z11 z22 minus z12 into z21. இதுதான் வந்து z to y parameter conversion. இப்போ z to t parameters அடுத்த எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதணும்னா t parameters. t parametersங்கிறது வந்து desired parameter, zங்கிறது given parameter. அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே in terms of desired parametersோட equations எழுதணும். v1 equal to a into v2 minus b into i2, i1 equal to c into v2 minus d into i2. செகண்ட் ஸ்டெப் என்ன? z parameter equation given parameters எழுதணும். அது v1 equal to z11 i1 plus z12 i2, v2 equal to z21 i1 plus z22 i2. அடுத்த ஸ்டெப் 3 வந்து இப்போது இந்த ஸ்டெப் 2வில் இருக்கிற z parameter in terms of ஸ்டெப் 1க்கு desired parametersக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா v2 minus z22 i2 equal to z21 i1. இப்போ இது எப்படி இதெல்லாம் i1 equal to 1 divided by z21 into v2 minus z22 divided by z21 into i2. அப்போது i1 equal to c into v2 minus d into i2. இப்போ இது எழுதும்போது c equal to 1 divided by z21, d equal to z22 divided by z21. அப்போ v1 equal to z11 into 1 divided by z12 into v2 minus z22 divided by z21 into i2 plus z12 into i2. அதாவது அந்த c-யும் d-யும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ v1 equal to z11 divided by z21 into v2 minus z11 into z22 minus z12 into z21 divided by z21 into i2. இப்போது இது வந்து என்ன இருக்குது? v1 equal to a into v2 minus b into i2ங்கிற ஈக்குவேஷன்ஸ்க்கு சிமிலராக தான் இருக்குது. அப்போது ஏங்கிறது என்ன? z11 by z21, bங்கிறது z11 z22 minus z12 into z21 divided by z21. அப்போது இது வந்து ஈக்குவேட் பண்ணலாமா? a b c d பேராமீட்டர்ஸ்க்கு ஏக்கு இருக்கிறது, பிக்கு இருக்கிறது, சியோடது, டியோடது நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது நம்மளுக்கு டி பேராமீட்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் எல்லா கன்வர்ஷன்ஸுமே. சப்போஸ் உங்களுக்கு ஒரு கிவன் பேராமீட்டர்ஸ் டு டிசைர் பேராமீட்டர்ஸ் கன்வர்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, அதுக்கான சொல்யூஷன்ஸ் தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.